Hi everyone, welcome to I Think You Think சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் இஃப் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட யூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் ஈஸியாக வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அது வந்து என்ன வேல்யூவாக கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கிரேட் சிஸ்டம், போனஸு அண்டு அதர் திங்ஸ்க்கெல்லாம் இது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு இஃப் போட்டு டேபு ப்ரெஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா எனக்கு இப்போ இந்த பர்டிகுலர் வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் ஒரு 35 வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 35க்கு மேலே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து 15% போனஸ் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கு. ஸோ போட் போனஸ், ஸோ இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும், இருக்குது அப்படின்னா இருக்குன்னு சொல்லிட்டு வரும். சரி, இருக்குன்னா எஸ் கொடுத்துருவாங்க, இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னே சொல்லிட்டு வந்துடும். இல்லை எனக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இங்கே 15% இருக்கணும், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு 0% அப்படின்றத சொல்லிட்டோம் அப்படின்னா ஃபர்தர் அது வந்து 0ன்னு டிக்ளேர் பண்ணிவிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஃபங்க்ஷன். இது வந்து இப்போ எனக்கு இதில் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் 22லேருந்து 55 இருக்குது, அதுக்கப்புறம் 70, 96லாம் இருக்குது, 87லாம் இருக்குது. ஸோ ஒரு 20 ப்ளஸ் போன கேண்டிடேட்டையும் 50 ப்ளஸ் போன கேண்டிடேட்டு 80 ப்ளஸ் போன கேண்டிடேட்டையும் நான் ஒன்றா ட்ரீட் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் லெவல் ஆஃப் ஐட்ரேஷன் வேணும். அந்த ரீசனுக்கு வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இஃப் எஸ். இதே ஃபங்க்ஷன்லேயே ஈக்குவல் டு இஃப்ஸ் ஃபங்க்ஷன் ஐஎஃப்எஸ் அது போட்டு டேப் ஆகிக்கணும். அப்படின்னும்போது நமக்கு ஒரு டேட்டா வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இதே நம்பர் தான், இந்த நம்பரு கிரேட்டர் தென் சேம் 20%, சாரி சேம் வேல்யூ 20க்கு மேலே இருக்காங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் 15% போனஸ். எஸ், இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து கிரேட்டர் தென் 50க்கு மேலே இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு 25% போனஸ். ஓகேவா? அப்படி இன்கேஸ் அவங்க வந்து இது ரெண்டு கேட்டகரிலையுமே வரல, 20க்கு கீழே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 0ன்றது மென்ஷன் பண்ணணும்ல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேரெக்டாக 0ன்னு போட முடியாது. ஒன் செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் C3 மறுபடியும் மென்ஷன் பண்ணணும். C3 மென்ஷன் பண்ணிவிட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 19. ஏன்னா 20 வந்து நம்ம ஆல்ரெடி 15% கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஈக்குவல் டு 19 சொல்லி கொடுக்கணும். கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பர்சன்டேஜ் 0, இவங்களுக்கு பர்சன்டேஜ் 0 கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு 15ன்றது வந்துடும். பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஜிக் படி கிரேட்டர் தென் 20க்கு 15னும் கிரேட்டர் தென் 50க்கு 25ன்னு கொடுத்துடணும். ஆனால் இங்கே எல்லாம்
ரிவர்ஸில் வேலை செஞ்சிட்ருக்கு. வெறும் 15 மட்டும் அக்செப்ட் பண்ணிச்சு, 25% அக்செப்ட் பண்ணவே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, இஃப் ஃபங்க்ஷன் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் டு ஸ்மால் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிரேட்டர் தென் 50 போட்டுருணும். செகண்டு தான் கிரேட்டர் தென் 20, அதுக்கப்புறமா லெஸ் தென் 19. இப்படி போட்டால் மட்டும்தான் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஆகும், 25 ஆகும், 20 ஆகும். நான் மாற்றிட்டு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடாக தெரியும். 50%க்கு மேலே போச்சுன்னா 25 வந்துடும். லெஸ் தென் 50%னா 15 ஆகும். லெஸ் தென் 19%னா 0 ஆகவும் வந்துடும் நமக்கு இங்கே. இதுதான் பார்த்தீங்கன்னா இஃப் அண்ட் இஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற பிரின்சிபல். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அண்டு ஃபங்க்ஷன். இந்த இஃப்பையும் அண்டையும் எப்படி மிங்கிள் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது, அதுக்கான ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ இதில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல் நடந்திருக்கு, ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. பட் இங்கே வந்து 22 சேல்ஸ் நடந்திருக்கு. லைக் 3% வச்சுக்கலாம், இல்லை 3 டைம்ஸ்னு வச்சுக்கலாமே ப்ராஃபிட்டு. 3 டைம்ஸ் ப்ராஃபிட் நடந்திருக்கு. வேறு இங்கே 55% சேல் நடந்திருக்கு, 7 டைம்ஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனால் அதே இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் 78% சேல் நடந்திருக்கு, பட் வெறும் 1 டைம்ஸ் தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல், ரைட்? லைக் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. சேல் ஜாஸ்தியாக போயிருக்கு, ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. ப்ராஃபிட் ஜாஸ்தியாக போயிருக்கு, சேல் கம்மியாக இருக்குது. ஸோ இதை எப்படி மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னும்போது அதுக்கு வந்து எனக்கு 2 க்ரைட்டீரியாவையும் செக் பண்ணி பார்க்கணும். இவங்க சேலும் 50%க்கு மேலே போயிருக்கணும், அண்டு ப்ராஃபிட்டும் 5 மேலே வந்திருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25% போனஸ். அதுக்கு கீழே வந்தாங்கன்னா 10% அப்படின்றதே இப்போ டிக்ளேர் பண்ணணும். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஈக்குவல் டு இஃப் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டில் அண்டு ஃபங்க்ஷன் அகைன் ப்ராக்கெட்டில். இப்போது லாஜிக்கல் டெஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் C3 இது வந்து கிரேட்டர் தென் 50 ஆகும், காமா இது கிரேட்டர் தென் 5 ஆகும். ஃபஸ்ட்டு லாஜிக்கல் டெஸ்ட்டாக வச்சிடறோம். இப்போது இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் போனஸ் வந்து 25%. ஓகே, இன்கேஸ் இல்லை அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து 10% தான் போனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 25 வந்துடும், 10 வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இஃப்ஸு அண்டு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற பிரின்சிபல். ஸோ இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.